பின்ன மனசாட்சியோட சொல்லுங்க நீங்கள் எத்தனை மணிக்கு என்ன இங்கே போகணும்னு சொன்னீங்க முதல்ல நீங்கள் வேலைக்கு தான் கிளம்புனியா அப்படி தானே வேலைக்கு தானே கிளம்புனியா நீ 10 மணி வரை எதுக்கு சாப்பிடாம இருந்தா அதை சொல்லு. அது என்னமோ தெரில இன்னைக்கு சாப்பிடல அது வந்து முருகன் கோயிலில் போய் சாமி கும்பிடணும்னு விதி இருந்திருக்கும் பொழுது அது சாப்பாடு டைமில் ஒரு பழத்தை போய் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வெளியில் புக்கை தூக்கிட்டு போயிட்டேன் படிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு நினைக்க படிச்சு லைப்ரரியில் கொண்டு வந்து புக்கு கொடுக்கணுமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு படிப்புன்ட்டு படிக்க ஆரம்பிச்சு நீங்கள் வந்து சொல்கிறிய வேலையில் கிளம்பு நம்ம கோயிலுக்கு போகணும் நான் அந்த நேரம் சந்தோஷம் தான் பட்டேன் ஒருவேளை மீன் குழம்பு சாப்பிட்ருந்தா நமக்கு போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போக மாட்டேன் இல்லை நான் சாப்பிட்டுட்டே வர மாட்டேன்னு தான் சொல்லுவேன் கோயிலுக்கு அதனால ஓகே ஆனால் இப்போ மணி எத்தனை ஆகும் 12 மணி ஆகும் நான் பசியோடு இருக்கிறத நீங்கள் பார்த்து விட்டு இருக்க மாட்டீங்க இதில் என்ன முக்கியமான விஷயமாவா சொல்லிவிட்டா ஞாபகம் இருக்குல்ல பொங்கல் சோறு பானைக்கு அப்படியே இருக்கு வீட்டுக்கு வந்துருங்கன்னு இதுக்கு என்ன அர்த்தம் கடையுள்ள என்ன தின்னுவிட்டாங்க ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு வந்துருங்கன்னு அவளை கூட்டிடல அவள் தான் அப்படி சொல்லுவாள் அவள் அப்படி சொல்ல மணியை நம்ம கூப்பிட்டதுக்கு என்ன சொன்னா டேடி மம்மி டேடி போயிட்டு வரட்டும் தானே சொன்னா அவள் அப்படி நீங்கள் என்ன நினைச்சிட்டிய சத்திய அதான் வெளியே நம்ம போகல ஒன்றும் திங்காமல் வந்துட்டுன்னு அவன் நினைச்சது வேற என்னத்த சத்தியமோல பார்த்துக்க உங்கள் அப்பா உன்னை பற்றி நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறவ நான் இதை இப்படியே போட்டு விட்டுருவேன்